गुरुवरवोत्तम नरोत्तम प्रेमिक सद्गुरुवरोत्तम गुरुवरवोत्तम भक्तोत्तम प्रेमिक सद्गुरु गुरोत्तम गुरुवरवोत्तम भावोत्तम प्रेमिक सद्गुरु प्रेमोत्तम गुरुवरवोत्तम ज्ञानोत्तम प्रेमिक सद्गुरु प्रेमोत्तम माधुरी रमण प्रेमोत्तम प्रेमिक सद्गुरुवरोत्तम माधुरी रमण प्रेमोत्तम प्रेमिक सद्गुरुवरोत्तम माधुरी रमण प्रेमोत्तम प्रेमिक सद्गुरु वरोत्तम प्रेमिक सद्गुरु वरोत्तम प्रेमिक सद्गुरु वरोत्तम। जय प्रेमिकेंद्र महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय। भक्त कुतूहल लाल की जय। राम इति कृष्ण इति नैज शुभ नाम्ना दिग्ध्वनित बावल हरिवर कृपाब्धिम् उद्धृत भुजद्वय उदार बहुलीलं प्रेमिक गुरुं भजत नामनिधि कोशम् नास्तिक कुतर्क बहुवाद कलभेन्द्र मस्तक विभेद करनोत्सुक नृसिंहं नाम सुखबोध गुरुमाश्रितवदान्यम् प्रेमिक गुरुं भजत मामक शरण्यं मदव विलास सरस मत्त जन कृष्णं राघव पदाब्ज मधुलग्न जनरामं चित्तकमले तु मम श्रीयुगलमूर्तिं प्रेमिक गुरुं भजत प्रेम मधुराब्धिं प्रेम மதுராப்திம். கிருஷ்ணதாஸ் தம்பதியினரின் உயர்ந்ததான மதுரமயமான மதுரை பிரேமியின் சீமையை எடுத்துக்காட்டும் பிரேமிக குருவஷ்டகம். அதிலே 6வது ஸ்லோகம் ராம இதி கிருஷ்ண இதி ராமா ஹரே கிருஷ்ணா என்கின்ற மகாமந்திரத்தை உயர்ந்ததான நாம ஆவளியை தசதிக்கிலும் பிரதிதமாக எங்கும் ஒலிக்குமாறு செய்த மகனீயர் பாவோன்மாத லஹரியிலே அந்த பெரும் கருணை அலைகளினாலே உன்மாத ரச அலைகளினாலே எங்கும் அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்திலும் இந்த பகவன் நாம ஆவலி ஒலிக்குமாறு செய்த கருணைக்கடல் இரு கைகளையும் தூக்கி கொண்டு உயர்ந்ததான உதாரமான பல்வேறு சேஷ்டதங்களினாலே பக்தர்களின் மனதிலே நீக்கமர நிறைந்திருப்பவர் பிரேமிக குருவானவர் நாமநிதி கோஷத்தின் ஓர் உரு. அதுவே க்ஷேமநிதி, அதுவே கோஷநிதி, அதுவே நாமகோஷநிதி, அதுவே வைத்தமாநிதி. அதன் ஓர் உருவே பிரேமிகேந்திரர். பல்வேறு யாத்திரைகளை நமது ஏகாம்பரம் சுவாமி செய்யும் பொழுது முக்கியமான கட்டங்களிலே ஆங்காங்கு வந்து நாம பிரதிஷ்டை செய்து அமிர்தமயமான வாக்கினாலே அனைவர் ஹிருதயத்திலும் பகவன் நாம ரசத்தின் ரசமயமான ரசோத்தரமான உயர்ந்த விஷயங்களை திருக்குறள் போல் எடுத்தோதி பசுமரத் ஆணி போல் பதித்தவர். பல்வேறு யாத்திரைகளிலே தானே பலகாதம் நடந்து சிரமத்தை பார்க்காது அந்த நாம அனுபவத்திலே இனிமையிலே தன்னைத்தான் மறந்தவர். இங்கு ஒரு வருட காலம் நாம அகண்டம் தாரையாக நடந்த பொழுது இருமுறை வந்திருந்தார். அவர் ஏகாந்தமாக உணவருந்தும் வேளையிலே யாரோ ஒருவர் உள்ளே வந்து சில விஷயங்களை, முக்கியமான விஷயம்தான் பேசும் பொழுது கையமர்த்தினார். அண்ணா, மேலே உயர்ந்த நாம ஒலியின் அலைகள் நம்மை வந்து சேருகின்றன, அதை தடுக்க வேண்டாம் என்று அவரை கையமர்த்தினார் என்றால் எப்பேற்பட்ட நாம ரசத்தின் இனிமை அவரை ஈர்த்திருக்க வேண்டும். அவர் நாமநிதி கோஷமாக இல்லாவிடில் இது சாத்தியமல்ல. அனுபவ ரீதியான அனுபவிக்க வேத்தியமான உயர்ந்த நிதி. நாஸ்திகர்களாகிய குதர்க்கிகளின் பல்வேறு வாதங்கள் நாஸ்திக குதர்க்க பகுவாத கலபேந்திர
நாஸ்திகர்களின் குதர்க்கவாதங்களாகிய ஒரு மதம் பிடித்த யானை அதன் மஸ்தக விபேதகரனோத்சுகனு சிம்மம் அந்த மதம் பிடித்த யானையின் மஸ்தகத்திலே ஏறி அதை தன் கூரான நகங்களினாலே கீறி பிழைந்தறிந்த உயர் சிங்கம் போன்று விளங்கியவர் நாம சுகபோத குருவாஷ்ருதவதான்யம் பகுண்டாவர் சோதயம் முதலான 8 கிரந்தங்களை செய்தருளிய ஆச்சாரியவரான ஜெகதாதி குருவான போதேந்திர குருவின் திருவடியை ஆசிரியித்து நாம சுகபோத நிதியை தான் உள்ளார்ந்த அனுபவத்தினால் அனவரதம் கோஷித்து அனுபவித்து மகாவதான்யராக அனைவருக்கும் நாமோபதேசத்தை செய்த வண்ணம் எவர் இருந்தாரோ அவரை என்னுடைய சர்வசரண்யனான என் குருநாதரை சரணெனப் புகழ்கின்றேன். மாதவ விலாச சரசமர்த்த ஜன கிருஷ்ணம் மாதவ ராதா விலாச ரசமயமான அந்த ராதாரச சுதாநிதி அதன் ஒரு உருவான அதிலே மத்தம் தலைக்கேறி உன்மாத நிலையிலே இருக்கின்றவர் எவரோ ராகவ பதாப்ஜ மதுலக்ன ஜனராமம் அவ்வாறே ராகவேந்திரரான ஸ்ரீராமனின் திருவடியிலே வைக்கின்ற ஒன்றாக தான் இருந்து கொண்டு சித்த கமலே துமவ ஸ்ரீயுகள மூர்த்திம் அவரும் மாதுரியின் உயர்ந்ததான பிரேமையின் சீமையாக எவர் விளங்குகின்றாரோ அனுபவத்தினாலும் உயர் பக்தியினாலும் அணுக்கத் தொண்டர்கள் பலர் மன்னியின் நாமத்தேட்டையை உணர்ந்திருக்கலாம். எப்பொழுதும் அவருடைய இடுப்பிலே சாவிக்கொத்து போன்று நாமசூத்திரம் விளங்கிய வண்ணம் இருக்கும். எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் ரசித்திருப்பார்கள் என்று அறியேன் அல்லேன். அப்பேற்பட்ட ஸ்ரீயுகலம் ஒருவருக்கு ஒருவர் இளைத்தவர் அல்ல, ஆனால் திளைத்தவர்கள். ரசமயமான மதுரமயமான நாம பிரேமையின் ஒரு எல்லையிலே வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், வழிகாட்டுபவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். சித்தத்திலே ஸ்ரீயுகல மூர்த்தியாக இருந்து கொண்டு அனுகிரகிக்கின்ற அவருடைய திருவடியை நான் சரணென புகழ்கின்றேன் என்று முடிக்கின்றார். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக்க குசுமாஞ்சலி பாகம் 7 யதாவது யதாசக்தி ஆச்சாரியவரியரான பிரேமிகேந்திரனுடைய திவ்ய சரிதானுபவத்தை சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களின் வாயினாலும் அவ்வாறே பிரேமிக்க அந்தாதி என்று அடியினால் செய்து சமர்ப்பிக்கப்பட்டு ஆனந்தித்த குருநாதரின் ஸ்மரணையினாலே அவருடைய ஜீவிதத்தின் சில அத்தியந்த ஆச்சரியமயமான அனுபவங்களை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற முயற்சியிலே சமர்ப்பிக்கின்றேன். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் भजे सद्गुरु उदार गुणवंत सद्गुरु उदार गुणवंत सद्गुरु उदार गुणवंत सद्गुरु उदार गुणवंत
அத்வைத்தம் என்பது மூவுலகிலும் சத்தியமான, நிரந்தரமான, மாற்ற இயலாத, சுகமயமான வஸ்து. ஆனால் அது எவ்விடத்தில் செல்லுபடியாகும்? ஞானிகள் விஷயத்திலே, பரமஹம்சர்கள் விஷயத்திலே, பரமைகாந்திகளான பக்தர்கள் விஷயத்திலே. அப்பொழுது அத்வைத்தம் என்றால் எங்கு செல்லுபடியாகும் என்று ஒரு புராண ஸ்லோகம். பாவாத்வைத்தம் சதா குர்யாத். பாவத்தினாலே நாம் அப்பரவஸ்துவுடன் இணைந்தவர்கள்தான் என்று அத்வைத அனுபூதியை பாவாத்வைத்தம் என்று கூறுகின்றோம். அது செய்ய தகும். கிரியாத்வைத்தம் நது க்வசித் மனசா யத்தி தியாயதி ததேவ கரோதி மகாந்தஹ. கர்மண்யேகம் வச்சசேகம் மனசேகம் மகாத்மனாம். இவையெல்லாம் கிரியாத்வைத்தம் கூடாது என்பதற்கு மூலவஸ்து. செய்வது ஒன்று, சொல்வது ஒன்றாக இருப்பின் அவர்தம் சொல் நீண்ட நாள் நிற்காது. எதை சொல்கிறாரோ, எதை மனத்தினால் தியானிக்கிறாரோ, அதையே அமிர்த வருஷமான உபன்யாசாதிகளினாலே அல்லது ஏகாந்த சம்பாஷணையில் கூட மகத்தான விஷயத்தை ஒரு க்ஷண நேரத்தில் காட்டி நம்மை திக்குமுக்காடச் செய்யும் சத்குரு. அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு. 3 லோகங்களிலும் அத்வைத்தம்தான் சத்தியம், அதில் எந்த ஒரு சம்சயமும் இல்லை. ஆனால் நாத்வைத்தம் குருநா சஹ. சீடன் தன்னை மிஞ்ச வேண்டும் என்பதை குரு ஒரு ஆதங்கத்தோடு, ஆதுரத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். போதித்தது அனைத்தும் இவனுக்கு விகசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவாலே, ஆதுரத்தாலே. மாத்ருதா பாவேன, தாய் போல் அனைத்தையும் இவருக்கு அந்தந்த காலத்திலே புகட்டிய குருநாதர் தன்னை இவன் மிஞ்ச வேண்டுமே என்று கவலைப்படுகின்றார். ஆனால் சீடனுடைய கடமை என்ன? என்னதான் ஞானசம்பத்து நம்மிடத்தில் இருந்தாலும் அந்த தாஸ்ய பாவம் குருநாதரிடத்திலே இல்லை என்றால் இவன் வாழ்க்கையே வீண், வியர்த்தம். அதனால் நாத்வைத்தம் குருநாசக. அத்வைத்தமே ஆனாலும் குருவும் நானும் ஒன்று என்று நினைத்து விட்டால் அது சரி அல்லவே. ஆனால் அனுபூதி வேற, அத்வைத்தம் வேற. அத்வைத்தத்தினாலே குருவோடு நானும் சமமானவன் என்று சம ஆசனத்தில் அமரவே தகுதியில்லாதவன் நாம் சம ஆசரணத்திலே அவருக்கு துல்லியமாக ஆவோமா என்பது ஒரு வினா. நௌஹே குருதாஸ்ய சம்சாரீச்சா என்று ஒரு அபங்கம் துக்காராம் எழுதுகின்றார். கனவிலும் குருவுக்கு நான் தாஸ்யபக்தி செய்தது இல்லை. தாசபக்தி என்று 2 பద్ధதிகள். தாஸ்ய பக்தி என்பது குருநாதருடன் சகவாசம் புரிந்து குறிப்பறிந்து அவருடைய சேவைகளை கண நேரத்திலே முடித்துவிட்டு அடுத்த ஆக்ஞைக்காக காத்திருக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பவனே தாஸ்ய பக்திக்கு அருகதையானவன். அவ்வாறு ஒரு உயர்ந்த தாஸ்ய பக்தியை நான் கனவிலும் செய்ததில்லையே என்று துக்காராம் வருத்தப்படுகின்றார். அப்பொழுது நம் நிலை என்ன? அவருடைய ஸ்மரணை, அவர் செய்த லீலைகள், அவர் நடந்த அக்ஷேத்திரங்கள், அவர் தரிசித்த திவ்யதேசங்கள், அவருடைய திருவாக்கு, அமுதமன்ன மலை போன்ற சாஸ்திரங்களை அவர் உபதேசித்திருப்பது, அவற்றை பாதுகாத்து நமக்கு தந்திருப்பது, இவற்றில் நம் மனதை செலுத்தினாலே சித்தம் சுகேன பவதா அபஹ்ருதம் கிருஹேஷு. தூரே வாசந்தி கந்தஹானி. எங்கேயோ பரனூரிலே சுகமயமான நாட்களை அண்ணா செலுத்தி வந்த காலத்திலே நாம் நம்மை அவ்விடத்திலே இருத்திக் கொள்ளாது, பொருத்தி கொள்ளாது இருந்த இயலாமையை கண்டு வருந்த வேண்டும். ஆனால் சித்தம், மனமோ சுகேன பவதா அபஹ்ருதம். நீயோ என் மனதை திருடிவிட்டாய். கிரகேஷு என் நிர்விஷத்யுதகராவபி கிருஹ்ய கிருத்தியே. அப்பா, கைகள் தான் வீட்டு வேலைகளை செய்கின்றது. என் மனமோ உன்னுடைய சாநித்தியத்திலே ஏனக்கேன பிரகாரேன வந்துவிட வேண்டும் என்று தவிக்கின்றது. பாதௌ பதம் ந சலதஸ்தவ பாத மூலாத். தவறி அங்கு வந்துவிட்டேன் என்றால் ராதேகிருஷ்ணா நான் கிளம்புகின்றேன் என்று சொல்லுவதற்கு நான் கூசுகின்றது. யாமக்கதம் ரஜமதோ கரவாம கிம் வா. பொழுது போகின்றதே வியர்த்தமாக. பிரபு உன் நினைவில் என்கின்ற அந்த அலைகளாகிய மீண்டும் மீண்டும் நினைவாகிய அலைகள் சமுத்திரராஜனையே இடத்திலிருந்தே உண்டாகி அவனிடத்திலேயே லயமாவது போல் என் மனமும் லயமாகிவிட்டதே அப்பா என்று நாம் யோசிப்பதை தவிர வேறு வழி இல்லை. கமலனுக்கே
ரவி ஏக் ஹை. கபீர் கூறுகையிலே கமலத்திற்கு சூரியன் ஒன்றுதான் உண்டு. ரவி கோ கமல ஏக். சூரியனுக்கு ஒரு கமலமா? எத்திசை நோக்கிலும் அவ்விடத்திலெல்லாம் ஆயிரக்கணக்கான கமலங்கள் இருக்க, ஆனால் சூரியனுக்கு இங்கு ஒரு கமலம்தான் இருக்கின்றது என்று தைரியமாக கூறுகின்றார். ஹம்சே தும்கோ பஹுத் ஹை. உனக்கோவெனில் என் போன்ற எண்ணற்ற தாசர்கள். துமுசோ துமுசே ஹமுகோ ஏக். நீ ஒற்றன்தான் அப்பா எனக்கு லப்யமானவன். என்னுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகம்பையினாலே கிருபை செய்கின்றாய். அதனால் 1000 தாமரைகள் இருக்கின்ற அனைத்தையும் மலர்விப்பானா? ரவி ஆம் மலர்விக்கின்றான். அது அவனுடைய கர்த்தவியம். ஆனால் சூரியோதயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த கமலத்திற்கு தெரியுமாய் வனைத்தும் தான் ஒருவன் தான் இருக்கின்றேன் என்று நினைப்பு. அப்பா உனக்கு என் போல் எண்ணற்றவர்கள் இருக்கலாம், எனக்கு நீ ஒருவன்தான் புகழ் என்கின்றார். வித்யம் பரம் கதிச்சிதம்பரமேவ கேச்சித். குருநாதா, உன்னை நினைக்கையிலே வித்யாம் பராம் உயர் ஞான வித்யை நீ என்று, மேலும் சிலர் கதிச்சித் அம்பரமேவ வெட்டவெளி அப்பா மகாசூன்யம் அதுதான் நீ. ஆனந்தமேவ கதிச்சித். சாட்சாத்து ஆனந்த ஸ்வரூபிணி. கதிச்சிச்சமாயம் மாயை என்று சிலர் கூறுகின்றார்கள். துவாம் விஸ்வமாஹு அபரே. உன்னை இந்த விஸ்வாகார ஸ்வரூபமாக சிலர் கூறுகின்றார்கள். வயமாமனாமஹா. ஆனால் நாங்களோவெனில் சாட்சாத் அபார கருணம். சாட்சாத் அபார கருணம். கருணை நிதி ஒரு உருவிலே திரண்டு, எவ்வாறு தயிர் கலையத்திலே வெண்ணெய் உருண்டு திரண்டு வருகின்றதோ அவ்வாறு கருணை நிதி உருண்டு திரண்டு வந்து ஒரு உருவம் எடுத்தது. சாட்சாத் அபார கருணம் குருமூர்த்திமேவ. குருமூர்த்திமேவா. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நீ அல்லவா? இதை நான் எவ்வாறு மணப்பேன்? மறந்தால் நான் கிருதகிருத்தியனா அகிருதகிருத்தியனாவேனே. இனி ஸ்லோகரூபமான புஷ்பாஞ்சலியை துவங்குவோம். தமேவ ஆதிமத்ய அந்த சம்பூர்ணமூர்த்தம் தமேவாதிமத்யாயந்த சம்பூர்ணமூர்த்தம் தமேவாத்புதாத்வைத ஆனந்ததீர்த்தம் தமேவ பிரமேயம் சதாத்மஸ்வரூபம் தமேவம் சதாஹம் பஜே பிரேமிகேந்திரம் தமேவம் சதாஹம் பஜே பிரேமிகேந்திரம். ஜயானந்தமூர்த்தே ஜயாமோககீர்த்தே ஜயானந்தபூமன் ஜயாசேஷதாமன்னே ஜயானந்தஸ்பூர்த்தே ஜயானந்தபர்த்ரே ஜயத்வம் சதா சச்சிதானந்தமூர்த்தே தமேவ ஆதிமத்யான்ய அந்த சம்பூர்ணரூர்த்தம். ஆதி மத்திய அந்த என்று நிலைகளிலே எது சம்பூர்ணமான மூர்த்தமாக இருக்கின்றதோ தமேவ அத்புத துவைத ஆனந்த தீர்த்தம். அற்புதமான துவைத மதத்திலே ஆனந்த தீர்த்தராக இந்த சம்பூர்ண மூர்த்தி இருக்கின்றதோ தமேவா பிரமேயம். அப்பிரமேயமான வஸ்துவாக எவன் இருக்கின்றாரோ சதா ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக ஒழிகின்றவர் எவரோ தமேவம் சதாம் பஜே பிரேமிகேந்திரம். அப்பேற்பட்ட அப்பிரமேயமான வாசாமகோச்சரமான அபௌருஷேயமான குண நிதியாக இருப்பவர் எவரோ ஆத்மஸ்வரூபர் எவரோ அவரையே சதா காலமும் பஜிக்கின்றேன். ஜயானந்தமூர்த்தே ஜயாமோக கீர்த்தே. ஆனந்த ஸ்வரூபியம் அமோகமான கீர்த்தி உடையவரும் ஜயானந்த பூமன் ஜயாசேஷதாமன். ஆனந்த ஸ்வரூபன் ஆனந்த பூமன் ஆனந்தமே ஒரு வடிவாய் வந்த மூர்த்தி உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாக இருக்கின்ற ஜயா அசேஷதாமன் ஜயானந்த ஸ்பூர்த்தே ஜயானந்த பர்த்ரே. ஆனந்த ஸ்பூர்த்தியை தருபவர் எவரோ ஆனந்த
ஆனந்தமாகவே உலக அனைத்தையும் படைப்புத் தொழிலை ஏற்றவர் எவரோ, காப்பவர் எவரோ, நம்மை ரட்சிப்பவர் எவரோ. ஜயத்வம் சதா சச்சிதானந்தமூர்த்தே. உன்னுடைய திருவடிவிற்கு எப்பொழுதும் ஜெயம் ஏற்படட்டும். முகாப்ஜம் பதாப்ஜம் சதா சிந்தனீயம் ஸ்புரத் கஞ்சநேத்ரம் கிருபாபூரிதம் யத் மகாநித்ரகாலேபி தச்சிந்தனீயம் பிரபோ ஆஸ்ரயம் மே சதா சந்நிதத்தாம். ஜயானந்தகர்த்ரே ஜயாமோகதாத்ரே ஜயாசேஷவக்த்ரே ஸ்புரன்னாமகீர்த்தே ஸ்புரத்கானஜஸ்த்ரே பிரவீணாதிமூர்த்தே ஜயத்வம் சதா சச்சிதானந்தமூர்த்தே. முகாப்ஜம் பதாப்ஜம் சதா சிந்தனீயம். உன்னுடைய அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற திருமுகமோ அல்லது திருவடியோ சதா சிந்தனீயம், சிந்திக்க வேண்டிய வஸ்து. ஸ்புரத் கஞ்சநேத்திரம், அந்த முகத்திலே இருக்கின்ற அன்றலர்ந்த தாமரை போன்ற புண்டரீகாட்சன் நீ அல்லவா. அதுவோ கிருபாபூரிதம் யத், கருணை மழை பொழிகின்ற கண்கள். மகாநித்ர காலேபி, என்னுடைய அந்திய சுவாசம் கிளம்பும் நேரத்திலும் தச்சிந்தனீயம், அது என் சிந்தனைக்கு வர வேண்டும். பிரபோ ஆஸ்ரயம் மே சதா சந்நிதத்தாம். உனது ஆசிரியமாக, உன்னையே ஆசிரியமாக புகலிடமாக கொண்ட என் விஷயத்திலே சதா சந்நிதத்தாம், அந்த அந்திம காலத்திலே நான் ஸ்மரிக்கும் மகத்தான பாக்கியத்தையும் நீ என் முன் வந்து என் கண்களுக்கு விருந்தாக இருக்க வேண்டும். ஜயானந்த கர்த்ரே ஜயாமோகதாத்ரே. ஆனந்த கர்த்ரே, எப்பேற்பட்ட பரிஸ்திதியிலும் என் துக்கத்திற்கு ஒரு விடிவு மோட்சம் கிடைக்காதா என்று ஓடி வருகின்ற எண்ணற்ற ஜீவர்களுக்கு சாநித்திய விசேஷத்தால் வனைத்தையும் நீக்குவர் நீ அல்லவா. 2 வார்த்தை பேசினாலும் அவர்களுக்கு சோகாதிகள் இருக்குமிடம் தெரியாமல் ஓடிவிடும். ஜய அமோகதாத்ரே. அண்ணாவிடம் ஒரு கையொப்பம் வாங்கி கொண்டால் போதும் என்று நினைத்து ஓடி வருபவர்களுக்கு அரை மணி நேரம் அவர்களை பாட வைத்து மகிழ்வார். 4 வார்த்தை பேசி ஹிதமாக ஹிருதயஸ்பர்ஷியான அவர் வாக்கிலிருந்து எழுகின்ற வேததுல்யமான திருவார்த்தைகள் அமோகமான பலத்தை தெரிவிக்கும். ஜெய அசேஷ வக்திரே. சகல புராணாதிகளையும் அவர் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, அவ்வளைத்தையும் சொல்லிவிட்டார். ஸ்புரன் நாம கீர்த்தே. திருமுகமோ சதா பகவன் நாமத்திலே, அந்த புகழை பாடுவதிலே தன்னை மறந்திருக்கும். ஸ்புரத் காட சாஸ்திரே. ஒரு புண்டரீகம் போட்டாலும் அதிலே உயர்ந்த கானசாஸ்திரத்தின் ரகசியங்கள் பொதிந்திருக்கும். பிரவீணாதி மூர்த்தே. அனைத்திலும் பிரவீணனாக இருக்கின்ற ஒரே சுரூபம். ஜயத்வம் சதா சச்சிதானந்த மூர்த்தே. அப்பேற்பட்ட அண்டியவருக்கு புகழாக இருந்து கொண்டு அவர் தம் துக்கத்தையும் சோகத்தையும் மோகத்தையும் விலக்கி ஆனந்த அனுபவத்தை ஊற்றாக தந்து அவர்களுடைய கவலையை மறக்க வைத்து அவர்களுக்கு சுகமயமான வாழ்க்கையை ஈந்து பகவன் நாமமே கதி என்று வாழப்பா, உன் வாழ்வு சகலவிதமான ஏற்றத்தையும் இனி காணும் என்று அவர் போதிக்கும் அந்த பான்மை மறக்க ஒண்ணுமா, மறக்கலாமா? கதம் விஸ்மரேவத்வாம் என்று வியக்கும் விதமாகவே அமைந்துள்ளது. பக்தவரியரான நாகராஜ சௌத்திகள் பெரிய குடும்பஸ்தர். ஆனால் அண்ணா தாங்கள் வர வேண்டும் என்று சதா காலமும் அவரை யாசித்து வந்தார். அகரத்திலே அவர் இருக்கின்றார் என்றார். வைதிக விஷயமாக போய்விட்டால் அங்கிருந்து ஒரு 8 அவரை தரிசித்து பின்னர் வருவார். திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகள் இருக்கும் இடத்திலே இருந்து அன்னார் ஏகாந்தமாக சப்தாகம் வாசிப்பார். கேட்பவர்களுக்கு பாகவத மணிகளை உதிர்ப்பார். அவ்வாறே சித்தலிங்கம் இடத்திலே அவர் இருந்தபோதும் அங்கு சென்று அவர் உபன்யாசாதிகளை செய்வார். நாகராஜனை எங்கும் காணலாம். அவர் உயர்ந்த சாமகர், வேத விற்பன்னர், சிகை, பஞ்சகச்சம். இது அல்லாத கிரகஸ்தர் எவருக்கும் தான் கிரகஸ்த கைங்கரியங்களை செய்ததே இல்லை. பெரும் குடும்பஸ்தர். அண்ணா வர வேண்டும் வர வேண்டும். ரகுத்தவர் விருந்தாவனத்திலே சென்று யாச்சித்தார். அண்ணாவும் வந்துவிட்டார். 11/9/1957 ஹேவளம்பி வருஷம் நல்ல கோதூளி ரத்னத்திலே நாகராஜன் கிரகத்திற்கு வந்து தங்கினார். அன்று இரவே ராமஜெயம் என்ற பக்தருடைய வீட்டிலே நாமசங்கீர்த்தனம் துவங்கப்பட்டது. பல பக்தர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். 1 வாரம் மட்டுமே அண்ணாவால் அங்கு இருக்க முடிந்தது. அந்த 1 வாரமும் பாகவத
அனுபவங்களை மழையாக பொழிந்தார். மழையில்லாத காலம் பஞ்சம். ஏழைப்பாழைகள் எல்லாம் அண்ணாவிடம் மழை இல்லை என்று பிரார்த்திக்க அவர்களை பகு நாட்களாக பூட்டி கிடக்கும் லட்சுமிநாராயண சன்னதியை திறந்து ஆராதனம் செய்வித்து நாமசங்கீர்த்தனம் செய்யும்படி அவர் சொன்னார். அவர்களும் ஞானானந்த சுவாமிகளிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று அவர் கூறியபடி செய்யும்படி ஆக்ஞாபிக்க அவ்வாறே வந்து செய்ய பெரும் மழை வந்தது. பயிர் பச்சை நிலம் நீச்செல்லாம் செங்கதிற்கு அவர் வீசும் நிலைக்கு அடைந்தது. திருமயிலிருந்து கிருஷ்ணதாசமும் சிவகாமண்ணியும் வந்து அவருடைய திருவடியே கதி என்று இருந்தனர். அவர் நாகராஜனுடைய முத்த சகோதரர். கல்பட்டிலிருந்து எண்ணற்ற பக்தர்கள் வந்து விட்டார்கள். அருணாசங்கத்து பெரியோர்கள் எல்லாம் வந்து குழுமினர். முத்துசுவாமி ஐயர் எனும் பிராமணர் மிகவும் ஏழை. தன் பெண்ணுக்கு விவாகமாகும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்றார். அந்த பெண்ணுடைய ஜென்மநட்சத்திரமான ரேவதியில் லட்சுமி நாராயணனுக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்யும்படி ஆக்ஞாபிக்க அவள் பெயர் என்ன என்று உடனே மதுராம்பாள் என்றார். அவளும் அளவு கடந்த பக்தியுடையவளாக அண்ணாவையே புகழென்ற தஞ்சம் என்று வந்து அடைந்தாள். ராமஜெயம் மாமா தனக்கு புத்திரபாக்கியம் உண்டாக வேண்டுமே என்று பிரார்த்திக்க, நான் இருக்கின்றேனே உங்களோட குழந்தை என்று கூற அவரையே அவர்கள் நந்தகோபர் யசோதா கிருஷ்ணனுக்கு செய்த அத்தியந்த பிரேமையை இவருக்கு வருஷித்து மிகவும் சுகமயமான நாட்களை கொண்டாடினார்கள். கிருஷ்ணாரண்யத்திலே ஒன்று கோகபுரி என்றும் கிருஷ்ணக்ஷேத்திரம் என்றும் வேணாநதி கிருஷ்ணபத்ரா பினாகினி என்ற பெயர் கொண்ட தட்சிண பினாகினியின் உத்தரபாகத்திலே இஸ்தலம் அமைந்துள்ளது. கிருஷ்ணக்ஷேத்திரம் கிருஷ்ணாரண்யம் வானம் பார்த்த சீமை, ஏழைகள் நிறைந்த பூமி. நாமசங்கீர்த்தனத்தினாலே அண்ணா ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் தன்பால் ஈர்த்தார். இவ்வாறு இருக்க சதா சீதா 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 என்றே நாமஜபம் செய்யும் வாசுதேவ பிரம்மம் என்ற ஒரு மகனீயர், மகத்தான மந்திரவேத்தா, மகத்தான 4000க்கு அதிகாரி, உயர்ந்த ராமபக்தர். அவர் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியரான வேதாந்த தேசிகர் தவமேற்றி அயகிரிவரை சாட்சாத்காரம் செய்த திருவேந்திரபுரத்திலே ஹரித கோத்திரத்திலே அவதரித்தார். அவர் அண்ணாவின் பெருமைகளை, அருமை பெருமைகளை எல்லாம் அறிந்து கொண்டு இவரே புகழ் என்று வந்துவிட்டார். அதுவும் பகவத் ஆக்ஞை என்றே ஏற்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையிலே பலவித இன்னல்கள், அத்தியாத்ம பாதையிலே தடங்கல்கள். திருப்பதி சென்று ஏழுமுடையானை பிரார்த்திக்க அவருடைய ஆக்ஞாபனம் கிடைக்கும் வரை நான் எழுந்திருப்பதில்லை என்று ஒரு பிரமாணம் செய்து கொண்டு தியானத்திலே இருக்க அண்ணாவை திருமலையப்பன் காட்டித் தருகின்றான். அவ்வாறு அண்ணாவின் கிருபைக்கு இவரே பாத்திரமானார். இவருடைய லீலையோ அனந்தம். சதா அமர் விஷயமாகவே தன் காலத்தை கழித்தவர். அண்ணா ஆகாரதிகளை லவலேசமும் தொடாதவர். இவ்வாறு இருக்க அண்ணாவை வருவோரும் போவோரும் கண்டு கழிப்போரும் அவரிடம் இருக்க ஞானத்தை பரிசீலிப்போரும் அவருடைய கிருபையினால் நோய் நீக்கம் பெற்றவர்கள், பேய் பாது பிசாசு இவர்கள் தொல்லையிலிருந்து நீங்கியவர்கள், அல்ப விஷயத்துக்கெல்லாம் துக்கமடையும் ஜீவக்கூட்டத்தை கரையேற்றுவதற்கென்று வந்த சாட்சாத்து கட்டபிரான் இவரல்லவோ என்று எண்ணினாலும் இவர்தான் சாட்சாத் ராமன் என்று ராமானுபவத்திலே தன்னை மறந்திருந்தவர் வாசுதேவ பிரம்மம் என்கின்ற மகா தபஸ்வி. ஏகாதசி ஆஷாடத்து நன்னாள் அதிலே வந்தான் முன்னம் வேகாத வெயிலில் ஆயர் குல பாலன் உடனாடிய கண்ணனே. ஏகாதசி ஆஷாடத்து நன்னாளதிலே வந்தான் முன்னம் வேகாத வெயிலில் ஆயர் குலபாலர் உடனாடிய கண்ணனே. கோதுகலமுடை பக்த கோலாகலனாய் விதமாய் நாடி வந்தான் அண்ணாவின் அருகாமைக்கு எங்கியே விதமாய் நல்விதமாய் நாடி வந்தான் அண்ணாவின் அருகாமைக்கு எங்கியே எங்கியமேனி சிலிர்த்திட கனவில் கண்ட புகழ் மேனியன் நீடில்லா உருவம் கண்டான். எங்கிய மேனி சிலிர்த்திட கனவில் கண்ட புகழ் மேனியன் அவன் நீடிலா உருவம்
கண்டான் ஒங்கிய நானிலம் கண்டு வியக்கும் பரமனின் பொலிவும் பேரழகும் கண்டு வியந்தே வியந்தே அல்லும் பகலும் கோலாகலமாய்த்தானே நயந்து நல்லிதமாய் சென்றிட கோலாகலனுடனே மாய்ந்து மாய்ந்து பல்விதமாய் அலங்கரித்து ஓய்ந்த மனத்தினர் சமைத்தார் நித்யோத்சவம் அவனுக்கே மாய்ந்து மாய்ந்து பல்விதமாய் அலங்கரித்து ஓய்ந்த மனத்தினர் சமைத்தார் நித்யோத்சவம் அவனுக்கே. ஆஷாடத்து ஏகாசி அந்நாளிலே வந்தான். முன்னம் வேகாத வெயிலிலே அயர்குல பாலருடன் ஆடிப்பாடிய சிறுவனாகிய கண்ணனே ஆஷாட ஏகாசி நன்னாளிலே வந்தான். கௌதுகலமுடையவனான பக்த கோலாகலனாய் நல்லடியாருடன் கூடி ஆட நல்விதமாய் நாடி வந்தான். அண்ணாவின் அருகாமைக்கு ஏங்கிய பரமாத்மா பக்த சிரோமணியின் அருகாமைக்கு ஏங்கி நாடி தேடி ஓடி வருகின்றான். ஏங்கிய மேனி சிலிர்த்திட தான் கண்டது கனவா நனவா என்று யோசிக்கும் விதமாய் கனவில் வந்த பரமன் ஈடில்லா உருவம் கண்டான். அவனுடைய அங்க பிரத்யங்க சௌஷ்டவத்தை கண்டான். ஓங்கிய நானிலம் கண்டு வியக்கும் பரமனின் பொலிவும் பேரழகும் சொல்லி மாளாது கண்டு கண்டு வியந்தான். வியந்தே அல்லும் பகலும் காலையும் மாலையும் திவார்த்தம் இதே விஷயமாக இருக்கின்றது. கோலாகலமாய் தானே நயந்து நல்விதமாய் சென்றிட கோலாகலனுடனே மாய்ந்து 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 போய்விட்டார். பல்வேறு அலங்காரங்களை செய்து செய்து எதை செய்தாலும் அவனுக்குத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலிட்டினால் பல்விதமாய் அலங்கரித்து பார்த்தாய் ஓய்ந்த மனத்தினர் சமைத்தார் நித்யோத்சவம். ஆஹா, இப்பேற்பட்ட பிரபுவுக்கு பிரபோதனம் விஸ்ரம்பணம் சயனோத்சவாதி அனைத்தையும் அவனுக்கு செய்து காண வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். நித்யோத்சவம் தன்னை மிக அழகாக சமைத்தார். கோலாகலனுக்கு அதை சமர்ப்பித்தார். सद्गुरु श्री प्रेमिकेंद्र महाराज की जय।